பார்த்தாள் தேவி. இப்படி சொன்ன உடனே இந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்ணினாள், இவளுக்கு என்ன இவ்வளவு துணிச்சலா பேசுறாளே, என்ன ஒன்னாலும் சாப்பிட்டு விட்டாள் சீதை. ராட்சசிகளை கூப்பிட்டு, ஆமா நான் ராவணனுக்கு நான் பத்னி ஆக மாட்டேன் இது தீர்மானம் சொல்லி விட்டாள் சீதை. அப்போ இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் என்ன இவளுக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கேன்னு சில ராட்சசிகள் ராவணன் கிட்ட போய் இதை சொல்றதுக்காக ஓடினாளா. அவன் சில ராட்சசிகள் இவளையே மிரட்டினாளா. அப்போ தேவி என்ன பண்ணினாள், இதெல்லாம் மிரட்டி கிரட்டி தன்னை தொந்தரவு பண்ற போது அப்ப சொன்னாளா, ஆஹா கீதிருஷம் துமயா பாபம் புராஜன்மாந்தரே கிருதம் ஏனேதம் பிராப்யதே துக்கம் மயா கோரம் சுதாருணம் தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யாப் பஷ்யந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம். தேவி கண்ணு கண்ணீருமா பாக்கியம் பண்ணினவாள்லாம் சந்தாமரை போன்ற கண்ணுடைய தெய்வத்தை பார்க்கிறாள். நான் பாராம பாவி தவிக்கிறேனே நாளா. தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யாஹ பஷ்யந்தி மே நாதம். புண்ணியம் பண்ணினவாளுக்கெல்லாம் என் பிரபு தரிசனம் அளிக்கிறான். பாக்கியசாலி பாக்கியவான்கள்லாம் பார்க்கிறாள், நான் பார்க்கலையே. என்ன பாபம் பண்ணினேன் ஜன்மாந்தரத்துல, எந்த தம்பதிகளை பிரிச்சேன். கீதிருஷம் துமயா பாபம் புராஜன்மாந்தரே கிருதம் ஏனேதம் பிராப்யதே துக்கம் மயா கோரம் சுதாருணம். என்ன பாபம் பண்ணினேன், சின்ன பாபமா இருக்காது. யாரையோ பல குடும்பத்தில் தம்பதிகளாக விட்டாமல் பிரிச்சு வச்ச பாபி நான் நாளாம். இல்லாத போனா என் தெய்வத்தை நாம் பாராமல் இப்படி இருப்பேனா என்றெல்லாம் எழுதாளாம். அதையும் தவிர்த்து எம் பிரபு திருஷ்யமானே பவேத் பிரீதிஹி, அவனுக்கு என்னால என்ன ஆகணும், மகாத்மா அவன் பரமாத்மா, அவனுக்கு என்னால ஆக வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லையா. அவனுக்கு எங்கிட்ட இருக்கிற பிரியம் போயிருக்கும் நாளா. ஏன்னா மகான்கள் என்னமோ கண்டா பிரியமா இருப்பா, ஒரு இடத்துலயும் அவ வந்து பதிஞ்சு வைக்க மாட்டா பிரியத்தை. அப்புறம் ஆஹா கிருதஜ்ஞன்னா மறப்பன், என் பிரபு கிருதஜ்ஞதை உள்ளவனாச்சே ராமன், அவன் என்ன மறப்பனா, மறக்கவே மாட்டான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தனக்கு இத்தனை துக்கம் வந்ததுக்கு ஒரு காரணத்தை நினைச்சுக்கிண்டு ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாளா. என்ன நமஸ்காரம் பண்ணினாள், தன்யாக்கலு மகாத்மானஹ முனயஹ த்யக்தகில்பிஷா ஜிதாத்மானோ மகாபாகாஹ ஏஷாம் நஸ்த பிரியா பிரியே பிரியான்ன சம்பவேத் துக்கம் அப்ரியாதி அதிகம் பயம் தாப்யாம் ஹி யே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். இந்த ஆபத்துல மகான்களான ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாளா. இது 26வது சப்தம் சுந்தரகாண்டத்துல கடைசி ஸ்லோகம். இது அந்த 26வதுல என்ன சொல்லி நமஸ்காரம் பண்ணினாள், புண்ணிய புருஷாள் ஜிதேந்திரியாள் பகவத் ரூபத்தை பார்க்கிற மகான்களுக்கு ஒரு இடத்துலயும் பிரியமும் கிடையாது, அவளுக்கு ஒரு வஸ்துனால துக்கம் கிடையாது. ஏன்னா வேண்டியது வேண்டாது இருந்தா தான் துக்கம் பிரியம் சுகம் ரெண்டும் கிடைக்கும். அவன் வேண்டியதுன்னு ஒண்ணு நினைச்சான், தனக்கு வேண்டியதுன்னு நினைச்சான், அதனால சுகம் கிடைக்கும். வேண்டாதுன்னு நினைச்சான் துக்கம் கிடைக்கும். பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத்து அதிகம் பயம். வேண்டியது ஒண்ணும் வேண்டாது ஒன்றுன்னா சுக துக்கம் ரெண்டுக்கும் அது ஹேதுவாயிடும். அவளுக்கு வேண்டியது வேண்டாதே கிடையாதான், அதனால சுகம் துக்கம் ரெண்டுமே இல்லையா. இந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆனந்தம் தான். அப்ரியாத்து அதிகம் பயம் தாப்யாம் ஹி யே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனா. அப்படிப்பட்ட மகான்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணினாளாம். ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள். அவன் முண்டகன் சொல்லித்தது தஸ்மால் ஆத்மஜம் அர்ச்சையே பூதிக்காம, நல்ல ஸ்ரேஷ் உண்டாகணும்னு நினைச்சவன் மகான்களை பகவான உள்ள பாக்குறவாள பூஜை பண்ணு, எல்லாம் உன்னை தேடிக்கிட்டு வரும். ஆமா நீ இருக்கிறத தேடிக்கிட்டு வரும்னு சொல்லித்தது. அப்படி ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள் ராத்திரி காலத்துல.